الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس بأي أرض تموت وماذا تكسب غدا إن الله عليم خبير. وقال نبينا صلى الله عليه وسلم: خير الناس من طال عمره وحسن عمله. صدق الله وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் இரண்டு உலகத்திற்கும் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் சொல் செயலினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தபஅ தாபியீன்கள், மார்க்க அறிஞர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத பெருங்கருணை என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். மேன்மை மிக்க பெருமக்களே, காலங்கள் அது இறந்த காலமாக இருந்தாலும், நிகழ்காலங்களாக இருந்தாலும், வருங்காலமாக இருந்தாலும், காலங்களின் சுழற்சி, அதன் மாற்றங்கள் எல்லாமே அல்லாஹ் என்ற பேராற்றல் கொண்ட ரஹ்மானுடைய கரத்திலே அது முழுமை பெற்றிருக்கின்றன. இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று காலங்களை கணிக்கக்கூடிய எத்தனையோ உலகத்திலே எத்தனையோ கணித மேதைகள் தோன்றினாலும், அவர்களின் கணிதங்களிலே அவர்களின் கணிப்புகள் பல நேரங்களிலே சரியான தகவலை கொடுக்கவில்லை என்பதுதான் உலகத்தினுடைய செய்தியாக இருக்கின்றன. நேற்று நடந்த நிகழ்வு என்ன என்பதை யாராலும் முன்பே கணித்திருக்க மாட்டார்கள். இன்று நடக்கப் போகிறது என்ற ஒரு நிகழ்வை, அது நல்லதோ அல்லது கெட்டதோ, நல்ல விஷயமோ அல்லது அசம்பாவிதமோ, எந்த ஒரு நிகழ்வும் இன்று நடக்கப் போகிறது என்று யாரும் அவ்வளவு தீர்க்கமாக கணித்து சொல்ல முடியாது. அதுபோன்று நாளைய தினம் என்ன நடக்கப் போகிறது என்பதை யாராலும் அது கணித்து சொல்லிவிட முடியாது. சில பேர் உலகத்திலே சொல்லுவார்கள், எந்த காரியங்கள் ஆனாலும் அதை கணித்து அப்படியே துல்லியமாக இவர் சொல்லிவிடுவார் என்று சொல்லுவார்கள். ஆனால் பல நேரங்களிலே அவருடைய கணிப்பு தவறாகவே மாறி இருக்கின்றது, தவறாகவே இருந்திருக்கிறது என்பதுதான் உலகத்தினுடைய வரலாறு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக நாளை நடக்கப் போகிறது என்ற செய்தி ஒருவேளை மனிதனுக்கு தெரியும் என்று நிலை இருந்திருந்தால், மறைவான செய்தி மனிதர்களுக்கு தெரியும் என்று ஒரு நிலைமை இருந்திருந்தால், படைப்புகளிலே முதல் படைப்பான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த கல்வியை கொடுத்திருப்பார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா வாழச் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லுகின்றான்.
வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். இந்த மரத்துக்கு அருகாமையிலே நீங்கள் 2 பேரும் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லும் போதே அவர்கள் புரிந்திருப்பார்கள், இந்த மரம் அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட மரம், எனவே நாம் இந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்று புரிந்திருப்பார்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, சொர்க்கத்திலே நீங்கள் எல்லாவற்றையுமே அனுபவித்துக் கொள்ளுங்கள், ஆனால் இந்த மரத்தை மாத்திரம் நீங்கள் இருவரும் நெருங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அப்படி மீறினால் ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்களில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா செய்தியை சொல்லுகின்றான். இந்த 2 செய்திகளையும் சொல்லும் போதே அவர்களுக்கு புரிந்திருக்க வேண்டும், மறைவான விஷயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியும் என்ற நிலை இருந்திருந்தால் இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூடாது என்று எப்போது அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னானோ அப்போதே அவர்கள் சொல்லியிருப்பார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த மரத்துக்கு போக மாட்டோம் அப்படி என்று சொல்லியிருப்பார்கள். மீறிக்கொண்டும் மறந்துவிட்டு அங்கே சென்று விட்டாலும் கூட நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்கள் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் 2வது தடவை சொன்னானே, அப்போது சொல்லியிருப்பார்கள், ரப்பே அதை தான் மறந்து விட்டோம், ஆனால் நாங்கள் அநியாயக்காரர்கள் ஒருவராக இருக்க மாட்டோம் என்று சொல்லியிருப்பார்கள். ஆக ஆரம்ப படைப்பான மனித படைப்பான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மறைவான விஷயம் என்பது தெரியாது, இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இறுதியாக அனுப்பப்பட்ட நமது உயிரின் உயிரான நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும், ஆனால் அவர்களுக்கும் தெரியவில்லை என்பதுதான் திருக்குர்ஆனுடைய சான்றாக நமக்கு இருக்கின்றது. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹஸானாக்களிலே என்னென்னவெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாமே எனக்கு தெரியும் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். அல்லாஹ்வுடைய ஹஸானாவிலே எவைகளெல்லாம் இருக்கிறதோ என்று எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லுங்கள். வலா அஅலமுல் கைப, மறைவான விஷயத்தை நான் தெரிய மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். வலா அகூலு லக்கும், நான் உங்களுக்கு எதையுமே சொல்ல முடியாது என்ற செய்தியை, தனக்கு நாளை என்ன நடக்கப் போகிறது என்ற செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தெரியாது என்பதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆக நேற்று நடந்த சம்பவம், இன்று நடக்க போகின்ற சம்பவம், நாளை எதுவாக இருந்தாலும் எந்த சம்பவமாக இருந்தாலும் இப்படி முற்காலத்துக்கும் சொந்தமான ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு மட்டும்தான் மறைவான விஷயங்கள் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளலாம். மட்டுமல்ல, மலக்குமார்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், வைது கால ரப்புகளில் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, மலக்குமார்கள் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டி, நான் எனக்கு பிரதிநிதியாக மனித சமுதாயத்தை படைக்கப் போகிறேன் என்று மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்போ அல்லாஹ்ட்ட மலக்குமார்கள்லாம் பேசுறாங்க, யா அல்லாஹ், இரத்தத்தை ஓட்டிக் கொள்வார்கள், ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொள்வார்கள், ஒருவருக்கொருவர் குழப்பத்தை உண்டாக்கி கொள்வார்கள், இவர்களையா நீ படைக்கப் போகின்றாய்? இவர்களை படைப்பதை விட்டுவிடு. காரணம் என்னவென்றால், வநஹனு நுஸப்பிஹு பிஹம்திக, உனது அருளை கொண்டு உன்னை சுத்தமாக, உன்னை பரிசுத்தமாக ஆக்குவதற்கு நாங்கள் இருக்கின்றோம். வனுகத்திஸலக, உன்னை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பரிபூர்ணமானவனாக பரிசுத்தமான ரப்பு என்று நாங்கள் சொல்லுகின்றோம் என்றெல்லாம் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே பேசும்போது அல்லாஹ் சொல்லுகின்றான், கால இன்னி அஅலமு மா லா தஅலமு, நீங்கள் எவைகளெல்லாம் தெரியாதோ, உங்களுக்கு எதுவெல்லாம் தெரியாதோ அவைகள் எல்லாவற்றையுமே நான் அறிந்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு மறைவான விஷயங்கள் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதை
நமக்கு சொல்லி காட்டுகின்றான். மென்மை மிக்க பெருமக்களே, உலகத்தினுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் எதை நோக்கி செல்லுகின்றது என்பதை யாராலுமே கணிக்க முடியவில்லை. எந்த நாட்டிலே எந்த சம்பவங்கள் நடக்கிறது என்பது யாராலுமே கணிக்க முடியவில்லை. குவைத் நகரம், குவைத் என்ற ஒரு அரபிய நாடு, தீ விபத்து ஏற்படுகின்றது. ஒரு அடுக்குமாடு குடியிருப்பிலே குவைத் நாட்டிலே தீ விபத்து ஏற்பட்டு அங்கே 35 மனிதர்கள் கருகி அங்கே சாகின்றார்கள், மரணமாகின்றார்கள். அந்த கட்டிடத்துக்கு உள்ளே 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் எல்லாம் வாடகைக்கு தங்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அங்கே இருந்திருக்கின்றார்கள். வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் அங்கே தங்கி இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு நாளைக்கு கூட அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்கள், இவ்வளவு உயரம் இருக்கக்கூடிய நமது கட்டிடம், மேலிருந்து நாம் ஒரு நாள் கீழே இறங்கி பார்ப்போமே என்று கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள். 5 வருட காலம் அங்கே உள்ளே தங்கி குடியிருந்து வசித்திருந்திருந்தார்கள். ஆனால் மின் கசிவு ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக கருகி இறந்தவர்களை விட மேல் பகுதியிலே இருந்தவர்கள் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மேல் மாடியிலிருந்து கீழே தன்னை பாதுகாத்துக் கொள்ள குதித்தவர்கள் அதனால் குதித்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் என்று ரிப்போர்ட் சொல்லுகின்றன. அவர்கள் நினைத்து பார்த்திருப்பார்களா? இந்த நினைவு, இந்த சம்பவம் யாரால் நடைபெற்றது? இதற்கு முன்னர் எனக்கு நடக்கும் தெரியும் என்று சொல்லியிருந்தால், இந்த சம்பவம் இது நடக்கப் போகிறது என்று யாருக்காவது தெரிந்திருந்தால் அந்த விபத்தை தடுத்திருக்கலாம். ஆனால் மறைவான விஷயங்கள் யாருக்குமே தெரியாது, ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். வெப்பத்தின் தாக்கம் அதிகம், 54 டிகிரியை தாண்டி வீசக்கூடிய அனல் காற்று மனித உயிரை குடிக்கக்கூடிய, மனிதனுடைய உயர்வான நிலையிலிருந்து அவனை தள்ளி கீழே தள்ளிவிடக்கூடிய, மயக்கம் வரக்கூடிய அளவுக்கு வேகமாக வீசக்கூடிய வெப்ப காற்று புனித மதீனாவிலே, புனித மக்கா ஷரீஃபிலே ஹஜ்ஜுக்கு சென்ற மனிதர்கள் 940 பேர் இதுவரை இறந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. இந்த சம்பவம் அல்லாஹுவை துதிக்கக்கூடிய அந்த இடத்திலே நடந்திருக்கிறது என்றால், மறைவான விஷயங்களை அல்லது இது போன்ற அசம்பாவிதங்கள், இது போன்ற நல்ல மனிதர்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று யாராவது நினைத்திருந்தால் அவர்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். யாருக்காவது நாளை நடக்கப் போகிற செய்தி, மறைவான செய்தி தெரிந்திருக்குமே, ஆனால் இந்த புனிதர்களுக்கு இது போன்ற கொடுமைகள் நடக்கப் போகின்றது, எனவே இதிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்திருப்பார். ஆனால் விஷயம் என்ன? எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா அறிந்தவன். 95 லட்சம் ரூபாய் ஒரு வீடை கட்டுகின்றார் ஒரு சகோதரர். நமது மாவட்டத்தில் தான் இருக்கிறது அந்த ஊர். 95 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு வீட்டை கட்டுகின்றார். தன் குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக அங்கே உள்ளே புகுந்து குடி போகின்றார். அந்த புது வீட்டில் போய் குடி போய் 10 நாட்கள், 11வது நாள் அவர் ஹார்ட் அட்டாக் ஆகி மூத்த போயிட்டார். இந்த நிலைமை அவருக்கு தெரியுமா? எப்போது மரணம் வரும் என்பது யாருக்காவது தெரியுமா என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எப்படி என்றால், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, அல்லாஹ்விடத்தில் தான் மறைவான விஷயங்கள் பற்றிய கல்வி அவனுக்கிடம்தான் இருக்கின்றது. உலக முடிவு நாள் எப்போது வரும் என்ற மறைமுக கல்வி, மழை எப்போது இறங்கும் என்ற மறைமுக கல்வி, ஒரு தாயின் கருவறையிலே என்ன இருக்கிறது என்ற கல்வி, எது இருக்கிறது என்று பார்த்து விடலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். வயலமு மாஃபில் அர்ஹாம் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லவில்லை? வயலமு மன்ஃபில் அர்ஹாம், கருவறையிலே, தாயின் கருவறையிலே
என்ன இருக்கிறது என்பதை சொல்லவில்லை அல்லாஹ் தஆலா. யார் இருக்கின்றார் என்று சொல்லவில்லை, ஆனால் என்ன இருக்கிறது என்று தான் சொல்லுகின்றார். யார் இருக்கின்றார் என்று சொன்னால் இப்ப கண்டுபிடிச்சிடலாம். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, 5 மாசமா 8 மாசமா 7 மாசமா என்று தொடர்ச்சியாக வளர்ச்சியின் ஆரம்பத்திலிருந்து அது முழுமை பெற்று கடைசி நேரம் வரை அதை கண்டுபிடித்து சொல்வதற்கான கருவிகள் இருக்கின்றன. என்றாலும் இது இறைவனின் படைப்புக்கு மிக குரோதமாக இருப்பதன் காரணமாகத்தான் உலகத்திலே இறைவனுடைய நம்பிக்கை இல்லாத மருத்துவர்கள் கூட அதை பார்ப்பது குற்றம் என்று அரசாங்கம் சொல்லுகின்றன. ஆக தாயின் கருவறையிலே என்ன இருக்கின்றது என்பதை யாராலும் அறிய முடியாது. எது இருக்கின்றது அறிஞ்சிக்கலாம். அதுபோன்று உமா தத்ரி நஃப்சுன் பி ஐய அர்தின் தமூத், ஒரு மனிதர் எங்கே மரணமாகுவான் என்று யாருக்குமே தெரியாது. உமாதா தக்ஸிபு கதா, நாளைய தினம் ஒரு நஃப்ஸ் எதை சந்திக்க போகிறது, எதை சம்பாதிக்க போகிறது என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான். ஆக இப்பேற்பட்ட தீ விபத்துக்கள் ஏற்பட்டு வெளிநாடுகளிலே இறந்துவிட்ட சகோதரருடைய மரணத்தின் அந்த முன்னறிவிப்பு யாருக்குமே தெரியாது. புனித மக்கா சென்ற ஹாஜிகள் 940 நபர்களுக்கு மேல் இறந்துவிட்ட அந்த மறைவான செய்தி இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். 95 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஆசை ஆசையாக கட்டி வைத்து வாழ நினைத்த அந்த மனிதருடைய மரணம் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. 10 நாட்கள் அதற்கு பிறகு அவர் மரணமாகுவார் என்ற செய்தி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதுபோன்று கணவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு வரும் வழியிலே ஒரு மனைவி தன் 2 மகனோடு இறந்து விடுகின்றார் விபத்திலே. இந்த அசம்பாவிதம், இந்த துயர சம்பவம், இது போன்ற நிகழ்வுகள் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மறைவான விஷயங்கள் நாளை என்ன நடக்க போகிறது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிதான் பலவிதமான நல்லோர்களையும் பலவிதமான தீயோர்களையும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான், உதாரணத்தை காட்டுகின்றான். மனிதர்கள் புனிதர்களாக மாறக்கூடிய அந்த காபத்துல்லாவிலே வெப்பத்தின் தாக்கம் தாங்க முடியாமல் மரணித்தவர்கள் அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஊரிலிருந்து சென்று எல்லோரிடமும் கையை கொடுத்து முசாபா செய்துவிட்டு எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், நான் நல்ல விதமாக சென்று நல்ல விதமாக ஊர் திரும்புவதற்காக வேண்டி எனக்கு துஆ செய்யுங்கள் என்று அந்த மக்கள் எல்லாம் கேட்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மண்ணிலே புதையுண்டு மரணிக்கக்கூடிய நசீபை அவர்களுக்கு கொடுத்து விட்டார். இப்படி நல்லதும் நடக்கின்றது, கெட்டதும் நடக்கின்றன. விஷம் மருந்து கலந்த மதுபானம், விஷ மருந்துக்கள் கலந்த மதுபானம் அருந்தி 43 உயிர்கள் பலியானது நமது நாட்டிலே புதிய செய்தியாக இருக்கின்றன. இது எதன் மூலம் ஏற்பட்டது? எதன் மூலம் ஏற்பட்டது? வலா துல்கு ஐதீக்கும் இல தஹலுகா, மனிதர்களே உங்கள் கரங்களை நாசத்தின் பக்கம் நீங்கள் போட்டு விடாதீர்கள் என்று திருக்குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்றன. வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்யாதீர்கள் என்று மார்க்கம் தடுக்கின்றன. தீமைகளில் மிகவும் வெட்கக்கேடான தீமை மது அருந்தும் பழக்கம் என்பதாக மார்க்கம் நமக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எச்சரிக்கை செய்கின்றன. இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா, ஷைத்தான் உங்களுக்கு இடையிலே புகுந்து கொண்டு கோபத்தையும் விரோதத்தையும் உண்டாக்குவான். எதன் மூலமாக தெரியுமா? ஃபில் ஹம்ரி வல் மைஸ்ரி, மது சூதாட்டம். இந்த 2 விஷயங்களை கொண்டும் உங்களை நாசமாக்குவான், உங்களை படுகொலையிலே தள்ளுவான் சைத்தான். அவனிடத்திலே நீங்கள் விரோதமாக நடந்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால் இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன், ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க விரோதி என்பதாக எப்படி அல்லாஹ் தஆலா கூறுகின்றானோ அதுபோன்று மனிதனின் மனதையும் மனிதனின் முழுமையான உருவத்தையும் மாற்றி மிருகமாக மாற்றக்கூடிய மது பழக்கத்தை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையோடு இருங்கள் என்று சொல்லிவிட்டு வயசுத்துக்கும் அந்திக்கிறில்லா, மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் கொண்டு
ஷைத்தான் உங்களை அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டும் தடுப்பான். தொழவிடாமல் உங்களை தடுப்பான் என்று பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹு தஆலா மார்க்கத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த சம்பவங்களாக இருந்தாலும், மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும், அந்த விஷயத்திலே நமது இஸ்லாமிய மார்க்கம் ஆளுங்கட்சியாக செயல்படாது, எதிர்கட்சியாகத்தான் செயல்படும். காரணம் என்னவென்றால், மது பழக்கம் மட்டுமல்ல, அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன என்பதை நமக்கு விவரித்து காட்டுகின்றான் அல்லாஹு தஆலா. ஷைத்தான் உங்களை பகிரங்க விரோதியாக ஆக்கி, உங்களுக்கு மத்தியிலே சண்டையை மூட்டி, உங்களுக்கு மத்தியிலே பிரச்சனையை உண்டாக்கி, உங்களை நடு தெருவுக்கு கொண்டு வந்து விடுவான். மட்டுமல்ல, நீங்கள் உங்களை தொழவிடாமல் தடுப்பான், அல்லாஹுவை திக்ர் செய்ய விடாமல் தடுப்பான் என்பதாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மட்டுமல்ல, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். நல்லவைகளை சாப்பிட சொன்னால் என்ன அர்த்தம்? கெட்டவைகளை சாப்பிடக்கூடாது என்று அர்த்தம். நல்லவைகளை சாப்பிடுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கெட்டவைகளை சாப்பிடக்கூடாது என்று அர்த்தம். நல்லதை பார் என்று சொன்னால் கெட்டதை பார்க்காதே என்று பொருள். அல் ஐனு யஸ்னி, ஒரு மனிதனுடைய கண்ணின் பார்வை விபச்சாரம் செய்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வை, யா ரசூலல்லாஹ், அது எப்படி விபச்சாரம் செய்யும்? அந்நதர், பாவத்திலே பார்வையிலே தீய குணத்தோடு நீ பார்க்கக்கூடிய அந்த பார்வைதான் உனது கண்கள் விபச்சாரம் செய்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்லதை பேசு என்று சொன்னால் கெட்ட வார்த்தைகளை பேசாதே என்று பொருள். நல்லதை பேசு என்று சொன்னால் கெட்டதை பேசக்கூடாது என்று மார்க்கம் தடை செய்கின்றது. அதற்கு அற்புதமான ஒரு வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு நமது மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. எந்த விஷயத்தை விட்டு வைக்கவில்லை. ஆனால் கேட்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் இஸ்லாமியர்கள் தயாராக இல்லை. அதுதான் இந்த காலம். நல்லவைகளை பேசு என்று சொன்னால் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது என்று பொருள். ஏனென்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கலிமத்து தய்யிபா சதகா, நல்ல வார்த்தைகளை பேசுவது தர்மம் செய்த நன்மை உனக்கு பெற்றுத்தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நல்லதை சாப்பிடு என்றால் ஹராமாக்கப்பட்ட கெட்டதை சாப்பிடக்கூடாது என்று பொருள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தாக்குலு அம்வாலல் யதீம், உங்களுடைய பாதுகாப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அனாதைகளுடைய சொத்து உங்களிடத்திலே இருந்தால், உங்களுக்கு பாதுகாப்புக்கு கீழே ஒரு அனாதையை நீங்கள் வளர்த்தெடுத்தால், அவர்களுக்கு சொத்துக்கள் இருந்தால், அவருடைய சொத்தை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள். அவருடைய சொத்தை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள். காரணம் என்னவென்றால் அது ஹராமாக்கப்பட்ட பொருள். எனவேதான் நீங்கள் ஹலாலானவைகளை நீங்கள் சாப்பிடுங்கள், நல்லதை சாப்பிடுங்கள் என்று சொன்னால் கெட்ட உணவை சாப்பிடாதீர்கள் என்று பொருள். நல்ல தண்ணீரை குடியுங்கள், நல்ல பானங்களை அருந்துங்கள் என்று சொன்னால் கெட்டதை, ஹராமான கெட்ட நீரை குடிக்காதீர்கள், தடை செய்யப்பட்டதை நீங்கள் குடிக்காதீர்கள் என்று பொருள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹம்ரு ரஅசு குல்லு ஹதீஆ, போதை பழக்கம் எல்லா தீமைகளுக்கு தலையானதாக இருக்கின்றது. எல்லா தீமைகள் விளைவதற்கும் காரணமாக இருப்பது போதை பழக்கம் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அருமையான பெருமக்களே, நாம் இந்த உலகத்திலே வாழும்போது எல்லா விதமான நன்மைகளை நாம் புரிய வேண்டும். காரணம் என்னவென்றால், காலங்கள் மிக மோசமான காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு சமூகத்திலே, ஒரு சமுதாயத்திலே தீமைகள் அதிகரித்து அதை பற்றி யாருமே கவலைப்படாமல் நமக்கென்ன என்று நாம் கடந்துவிட்டால் நல்லோர்கள் கூட தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்கள். ஒரு சமூகத்திலே ஒரு தீமை தலைவிரித்து ஆடுகின்றது, அவைகளை கண்டு கொள்ளாமல் நமக்கென்ன என்று சென்றுவிட்டால் நல்லோர்களும் சேர்ந்து தண்டிக்கப்படுவார்கள்.
இறைவன் இறக்கக்கூடிய அந்த அதாபிலே, அந்த வேதனையிலே நல்லோர்களும் சேர்ந்து செத்து மடிவார்கள். அஃபனுஹுலிகுனா வ மின்னா ஸாலிஹூன், யா ரசூலல்லாஹ், சாலிஹானவர்கள் எங்களிலே இருக்கும் போதே எங்களுக்குள்ளேயே அல்லாஹ் எங்களை அழித்து விடுவானா என்று கேட்டார்கள் சஹாபா பெருமக்கள். அஃபனுஹுலிகுனா வ மின்னா ஸாலிஹூன், அல்லாஹுடைய வேதனை வந்து ஒரு கூட்டத்தை அழிக்கப் போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கூட்டத்திலே சாலிஹானவர்கள், நற்கருமங்கள் புரிந்தவர்கள், ஐங்கால தொழுகையை கடமையோடு செய்தவர்கள், தான தர்மங்கள் செய்தவர்கள், ஹஜ்ஜு உம்ரா போன்ற கடமைகளை உணர்ந்தவர்கள், நோன்பு காலங்களிலே கடமையாக்கப்பட்ட நோன்பை செய்தவர்கள், இப்படி ஈமான் என்ற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்ட நன்மக்கள் இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு சமூகம் அழிக்கப்படக்கூடிய நேரத்திலே சாலிஹான எங்களை போன்றவர்கள் அழிக்கப்படுவார்களா என்று கேட்கும்போது கால நஅம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம். இதா கஸரத்துல் ஹபுசு, அசிங்கங்கள் அதிகமானால் கேட்பதற்கு அசிங்கமாக இருக்கும் ஒரு வார்த்தை, பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கும் ஒரு நடத்தைகள், அங்கே செல்வதற்கு அசிங்கமாக இருக்கும் அந்த இடங்கள், இவைகளெல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகளிடத்திலே இப்போது அசால்ட்டா பேசுறான், பசங்க எல்லாம் பேசுறான், அசால்ட்டா பேசுறான், சாதாரணமாக பேசுறான், நல்ல வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை சர்வசாதாரணமாக பேசுகின்றார்கள். தெருக்களிலே சர்வசாதாரணமாக பேசுகின்றார்கள். இன்று பல ஊர்களிலே முஸ்லிம் இளைஞர்களும் முஸ்லிம் சகோதரர்களும் கும்பலாக சேர்ந்து தவறு செய்கின்றார்கள். சமுதாயத்திலே கும்பலாக சேர்ந்து கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றார்கள். கும்பலாக சேர்ந்து கெட்ட உறவுகள் வைத்திருக்கின்றார்கள். பெற்றோர்கள் இது போன்ற குழந்தைகளை கண்டிக்க வேண்டும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, ஒவ்வொருவர்களும் உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள். அந்த நாளையிலே உங்களுடைய விசாரணை சரியான முறையிலே பதில் இருந்தால்தான் அந்த இடத்தை விட்டு உங்களுடைய 2 பாதங்களும் நகரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று சொல்லும் போது வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லி ஒரு மனிதனுடைய ஈமான், ஒரு முஸ்லிமுடைய ஈமான் பள்ளியின் பக்கம் அழைத்து வரவில்லை என்றால் எப்படி அவனை அந்த ஹய்யாலல் ஃபலா ஹய்யால ஸலாவை புறக்கணித்து விட்டு அவனுடைய ஈமான் எப்படி அவனை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ சில நேரங்களிலே கூடுகின்றோம், கலைகின்றோம். ஒரு 27 வந்துச்சா கூடுறோம், ஒரு பெருநா வந்துச்சா கூடுறோம், ஒரு நோன்பு 5 நாளைக்கு வந்துச்சா கூடுறோம், எல்லாம் ஒன்னா கூடி கலைஞ்சிறது. இது அல்ல வார்த்தை. சென்ற வாரத்திலே நான் குறிப்பிட்டேன், தொழுகை இல்லை, வணக்கம் இல்லை, இபாதத் இல்லை, தான தர்மங்கள் இல்லை, ஆனால் பெயர் மட்டும் முஸ்லிம். அவரிடத்திலே சென்று கேட்க வேண்டும், தம்பி உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இஸ்லாம்ங்கிற அடிச்சூட இல்லை, இஸ்லாம் என்ற அடையாளமே இல்லை, பேர் மட்டும் தான் முஸ்லீம் வச்சிருக்கிற, உனக்கு சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமா என்று கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு சொர்க்கம் தான் வேணும். காரணம் என்ன? அவர் கொண்டிருக்கக்கூடிய ஈமான். சொர்க்கம் வேண்டும் என்ற இடத்தில் மாத்திரம் நம்முடைய ஈமான் இருந்தால் பத்தாது. சொர்க்கம் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதற்கான நல்வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.